ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பொம்மூஸ் டச். இந்த வீடியோவில் நாம் செய்ய போகிறது ஹெல்த்தியான வாழைத்தண்டு சூப். அதுக்கு முன்னாடி என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என் ஃப்யூச்சர் வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாழைத்தண்டு நார் எடுக்காமல் ரஃபாக கட் பண்ணிக்கோங்க. பின்னாடி நம்ம அதை ஃபில்டர் பண்ணிடுவோம். கட் பண்ண வாழைத்தண்டை குக்கரில் போட்டு அதை மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சமாக உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலக்கி விட்டு குக்கரை மூடிடுங்க. இது 3 விசில் வர வரையும் நல்லா வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறம் வேக வச்ச தனியாக வச்சுக்கோங்க. வாழைத்தண்டை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சதுக்கப்புறம் அதை ஒரு ஃபில்டரில் ஊற்றிக்கோங்க. இது மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா அழுத்தி வாழைத்தண்டை ஜூஸை மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு அதில் கொஞ்சமாக ஜூஸ் ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கலந்து இதையும் தனியாக வச்சுக்கோங்க. பேனில் 1 டீஸ்பூன் பட்டர் போட்டு அதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 5 பல்லு பூண்டை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இதோட 1/2 டீஸ்பூன் இஞ்சி, 1 பச்சை மிளகாய், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 1 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வாழைத்தண்டில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. இது கிட்னி ஸ்டோனையும் க்யூர் பண்ணும். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது இதை எடுத்துக்கோங்க. இதோட கொஞ்சம் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க ஜூஸையும் வாழைத்தண்டு வேக வச்ச தண்ணியும் இதில் சேர்த்துக்கோங்க. இதோட 1 ஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொதிக்க ஆரம்பிக்கும் போது கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் அதில் ஊற்றி இந்த சூப்புக்கு தேவையான உப்பு போட்டு இதை ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. பத்து நிமிஷம் கொதிச்சிருச்சு. இதை நம்ம சர்விங் பவுலில் மாற்றிக்கலாம். இப்போது ஹெல்தியான வாழைத்தண்டு சூப் ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.